செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 500 கிராம், கோழி எலும்புடன் 500 கிராம், வெங்காயம் 200 கிராம், தக்காளி 150 கிராம், பச்சை மிளகாய் 4 எண்கள், கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி, புதினா இலை 1 கைப்பிடி, எலுமிச்சை பழம் 1, காஷ்மீரி மிளகாய் தூள் 2 மேசைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 மேசைக்கரண்டி, இஞ்சி மற்றும் பூண்டு விழுது 50 கிராம், லவங்கப்பட்டை 2 அங்குலம், ஏலக்காய் 3, நட்சத்திர சோம்பு 1, பிரியாணி இலை 1 பெரிய அளவு, கிராம்பு 3, தயிர் 50 மில்லி, எண்ணெய் 75 மில்லி, நெய் 50 மில்லி, உப்பு தேவைக்கேற்ப. செய்முறை: அரிசியை 2 முறை கழுவி ஒரு பாத்திரத்தில் 20 நிமிடங்கள் ஊற வைக்கவும். கோழியை சுத்தம் செய்து கழுவி அதனுடன் 50 மில்லி தயிர், சிட்டிகை உப்பு மற்றும் 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கலந்து தனியாக வைக்கவும். பிரஷர் குக்கரில் 75 மில்லி எண்ணெய் மற்றும் 50 மில்லி நெய் சேர்க்கவும். எண்ணெய் சூடானதும் லவங்கப்பட்டை, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கிராம்பு மற்றும் பிரியாணி இலை ஆகியவற்றை பிரஷர் குக்கரில் சேர்த்து 30 வினாடிகள் வதக்கவும். பிரஷர் குக்கரில் 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வதக்கவும். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்கவும். நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்து தொடர்ந்து வதக்கவும். பொடியாக நறுக்கிய தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கவும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். பிறகு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து தொடர்ந்து வதக்கவும். அதிக காரமானதாக விரும்பினால் 1 அல்லது 2 ஸ்பூன் கூடுதலாக சேர்க்கவும். சுவைக்காக 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கவும்.
நல்லா வதக்கியவுடன் மசாலாவிலிருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இப்போது மாரினேட் செய்த சிக்கனாய் சேர்த்து மசாலாவுடன் நன்றாக கலக்கவும். சிக்கன் வெண்மையாக மாறியதும் 500 மில்லி தண்ணீர் சேர்த்து நன்கு கலக்கவும். கிரேவி கொதிக்கும் நிலைக்கு வரும் வரை சில நிமிடங்களுக்கு ஒரு மூடியால் மூடி வைக்கவும். தீயை மெதுவாக குறைத்து ஊற வைத்த பாசுமதி அரிசியை கிரேவியில் சேர்க்கவும். குக்கரில் தண்ணீர் அளவு அரிசி அளவை விட அதிகமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். குக்கர் ஐ மூடி மிதமான தீயில் ஒரு விசில் விட்டு அடுப்பை அணைக்கவும். அடுப்பை அணைத்துவிட்டு குக்கரில் உள்ள பிரஷர் வெளியாகும் வரை காத்திருக்கவும். மூடியை திறந்து கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரின் ஓரங்களில் இருந்து பிரியாணியை மெதுவாக எடுக்கவும்.
ஹோம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தயாராகிவிட்டது. இந்த அளவு 3-4 பேருக்கு பரிமாறலாம்.